ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா ஓஷன். ஆக்டர் சமந்தா சமீப காலமாகவே ராஜ் நடிமோரை கூட டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் கூடிய சீக்கிரம் மேரேஜ்லாம் பண்ணிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் தான் இப்போ பரவி வந்துட்டு இருந்துச்சு. சமந்தாவும் ராஜ் நடிமோரும் அதை கன்ஃபார்ம் பண்ற மாதிரி கூட அவங்க பல இடங்களுக்கு பட நிகழ்ச்சிகளுக்கு எல்லாம் ஒன்னா போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. சமீபத்தில் திருப்பதி கூட ஒன்னா போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. மேலும் சமந்தா அவரோட தோல்ல சாஞ்சிட்டு இருக்க மாதிரியான பிக்சர் கூட வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் பேசும் பொருளா மாறி வந்துட்டு இருந்துச்சு. இந்த நிலையில தான் சமந்தாவும் அவங்களோட முன்னாள் மாமியாரும் ஒரே ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கு. நாக சைத்தன்யா சமந்தாவை விவாகரத்து பண்ணதுக்கு அப்புறமா சோபிதா துலிபாலாவை ரெண்டாவதா மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. அதை தொடர்ந்து தான் சமந்தாவும் ரெண்டாவது மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு ரசிகர்கள் எல்லாரும் அவங்களுக்கு வேண்டுகோள் வச்சுட்டு வந்தாங்க. இந்த நிலையில சமந்தாவும் நான் தனியா இல்ல, நான் ஒருத்தர் கூட வாழ்ந்துகிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சமீபத்தில் பேட்டியில கூட சொல்லி இருந்தாங்க. இந்த நிலையில தான் சமந்தா அவங்க தெலுங்கு சினிமாவில் 15 வருடங்களை நிறைவு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. தெலுங்கு சினிமாவில் சமந்தா முன்னணி நடிகையாகவும் ஒரு கியூன் நடிகையாகவும் ரசிகர்களை கொண்டாட வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அதனால தெலுங்கு சினிமா அவங்களோட 15 வருட கம்ப்ளீட்டுக்காக அவங்களுக்கு விருது வழங்கியிருக்காங்க. இந்த விருது விழாவில் தான் சமந்தாவோட முன்னாள் மாமியாரான அமலாவும் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. சமந்தா விருது வாங்கினதுக்கு அப்புறமா பல விஷயங்களை ஓப்பனா பேசியிருக்காங்க. மேடையில பேசின சமந்தா, நான் தெலுங்கு சினிமாவில் 15 வருடங்களை நிறைவு செஞ்சதுக்கு காரணமா இருந்த ரசிகர்கள் எல்லாருக்குமே நன்றி தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நான் தெலுங்கு சினிமா ரசிகர்களை எப்பவுமே நான் சந்தோஷப்படுத்தி வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபங்க்ஷன்ல வரிசையில உட்காந்துட்டு இருந்த சமந்தா அவங்களோட முன்னாள் மாமியாரான அமலாவும் சமந்தா பேசும்போது அவங்கள லைக் பண்ணி கைத்தட்டி சிரிச்சிட்டு இருந்திருக்காங்க. மேலும் சமந்தா அவங்களுக்கு வாழ்த்துக்களையுமே தெரிவிச்சிருக்காங்க அமலா. இதை பார்த்த ரசிகர்கள்ல இருந்து பலருமே முன்னாள் மருமகளா இருந்தாலும் அவங்க மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்க அப்படின்னு அவங்களுக்கு கமெண்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நாக சைத்தன்யா குடும்பத்துல இருந்து சமந்தா பிரிஞ்சதுக்கு அப்புறமாவும் இன்ஸ்டாகிராம்ல சமந்தாவை இன்னமும் அமலா ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க.